போவேணாமா? எப்படி போகாம இருக்கிறது? ஏண்டா எத்தனை ஸ்கூலு எத்தனை ஃபிகருங்க? அதானே அழகழகான பசங்கள்லாம் இங்க இருக்கும்போது அவளுங்க அங்க வந்து யார பாப்பாளுங்க? நாம பிரின்சிபல் கையெழுத்த போடுறோம், கல்ச்சுரல்ஸ்க்கு போறோம். என்ன விதவிதமான ஃபிகர்ங்கடா. டேய் டேய் மச்சான், அங்க பாருடா. நான் எதுவும் சொல்லல, அவன் தான் வந்து சரி சரி போதும் நடிச்சு. பாய். அவரது வருதே அவரது வருதே அவங்க எதிரே வருதே. ஐயா, ஹலோ இடிச்சா சாரி சொல்ல மாட்டேன். அப்போ இடிச்சிட்டு சாரி சொன்னா ஓகேவா? நல்லா இருக்கேன், நான் ஒருக்கா இடிச்சுக்கிறேன். அம்மா கேட்காம என்னடா பல்லா இருக்க மாட்டானே. ஐயோ ஐம் சாரி 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 சாரி. இதை பாருங்க, நான் உங்களை வேணும்னு இடிக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு இடிச்சேன். ஆனா அது வேணும் தாங்க இடிச்சேன். ஆனா உங்களை நான் சத்தியமா வேணும்னு இடிக்கலங்க. ஏதோ தெரியாம இடிச்சிட்டாங்க. இதை பாருங்க ப்ளீஸ், ஐம் வெரி சாரிங்க. உங்ககிட்ட தாங்க பேசுறேன். ஹலோ, கண்ணை திறந்து பாருங்க. ஹை, கண்ணை திறந்து பாத்துட்டாங்க மச்சான். கண்ணை திறந்து பாத்துட்டாங்கடா. வல்லா சூப்பர் ஃபிகரா பார்த்து இடிச்சிருக்க தெரியுமா? நீ ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்ட. இது உன்னோட 50வது ஃபிகர். சாரிங்க. அம்மா இவ ஃப்ராக் போட்ட பையன்டா சாமி. யார இடிக்கிற? இனிமே ஒரு பொண்ணோட நிழலை இடிச்சா கூட பிச்சிடுவேன். ஜாக்கிரதை. வல்லா வல்லா, இவர் இல்ல நான் தான். ஏதாவது ஃபீல் பண்றியா? 10 ரோஜா பறிக்கும் போது ஒரு முள்ளு குத்ததனடா செய்யும். கவிதை கவிதை சின்னவா சமாளிக்கிற. சாரி. ஒரு அறை விட்டான்னு வச்சுக்க, கருப்பா இருக்கிறவன் மூஞ்சி முகரெல்லாம் செகப்பா மாறிடும். அவ பொண்ணு இல்லடா, ஃப்ராக் போட்ட பையன். அதை எடுத்து நீ அறை வாங்க போறியா? வாடா. ஐயோ இதை பாருமா, தப்பா எடுத்துக்காத. நமக்கு யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதை திருப்பி கொடுத்துதான் பழக்கம். அதான் கொடுத்துட்டேன். பட்டா பாய். ஐயோ நீங்க திரும்பவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நமக்கு எப்பவுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துதான் பழக்கம். அதான் கொடுத்துட்டேன். பாருங்க, உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பல பொண்ணுங்களை இடிச்சிருக்கேன். ஆனா முதல் தடவை ஒரு பொண்ணு இடிச்சப்போ கூட நான் வெக்கப்பட்டதே இல்லை. ஆனா முதல் தடவை ஒரு பொண்ணை அடிச்சோன்னு ஒரே பக்கமா இருக்கு. குழந்தைக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. பால் கிடைக்குமா? நீ உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா அங்க ஜெயிச்சு காட்டு. பாரு, நீ என்ன அடிச்ச, நான் உன்னை திருப்பி அடிச்சேன். ஒத்துக்கிறேன், எக்ஸ்ட்ரா அடிச்சேன். வேணும்னா அடிச்சிரு. அதை விட்டுட்டு அங்க ஜெயிச்சு காட்டி இங்க ஜெயிச்சு காட்டி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. நான் அங்க பார்ட்டிசிபேட் பண்ண வரலமா. நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் சுத்தி இங்க இருக்காங்க. வந்தோமா, பார்த்தோமா, சந்தோஷமா இருந்தோமா, போனோமான்னு இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்ற? தேவையில்லாம பேசாத. திருப்பி அடிச்சா நீ ஆம்பளையா? ஒரு ஈவென்ட்ல, ஏதாவது ஒரு ஈவென்ட்ல நீ இங்க ஜெயிச்சு காட்டு. அப்ப நீ ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன். பார், உங்ககிட்டலாம் நான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. பல ஃபிகருங்களோட சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு ஃபிகர் டார்ச்சர் தாங்கலையா? இந்த பர்மா தாயே, தயவு செஞ்சு நம்மள விட்டுருமா. இன்னைக்கு இதே ஸ்டேஜில் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். உனக்கெல்லாம் நான் தாண்டி புரியும்.
நான் ஆம்பளைன்னு.